கர்த்தருடைய பிள்ளைகளை கலந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் தந்த சிலாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி. இப்போதும் ஒரு ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம இந்த அட்வென்ட் காலத்தில் இருக்கிறோம், அப்படிதானே? அட்வென்ட் காலம்னு சொல்லும்போது கிறிஸ்து பிறப்புக்கு காத்திருக்கக்கூடிய அந்த காலம். டோன்ட் பி இன் எ ஹரி, வெயிட் ஃபார் ஜீசஸ் கம்மிங். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கிறிஸ்மஸுக்காகவும் அவருடைய செகண்ட் கம்மிங்காகவும் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய காலம்தான் டேஸ் ஆஃப் அட்வென்ட் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த நாட்களில் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற காரியம் பாருங்கள். நம்ம இப்படி வெயிட் பண்ணக்கூடிய காலத்தில் காட் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் அஸ். நம்ம ஆண்டவருக்காக வெயிட் பண்ணும்போது ஆண்டவர் மௌனமாக நமக்காக அவர் காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம். God wants to eliminate us with his light and with his truth and faith. அதை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம இந்த காலங்களில் அதிகமாக வேதத்தில் நம்ம பார்க்குற வண்ணமாக நெகேமியாவில் ஒரு வசனம் வரும் பார்த்தீங்களா? நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். Nehemiah said, go and enjoy choice of food and sweet drinks and send some to those who have nothing prepared. ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஏதாவது பங்குகளை அனுப்புங்கள் என்று சொல்கிறது மாதிரி நம்மளும் நம்மளால் இயன்றதை திக்கற்றவர்களுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் இப்போ சாப்பிடும்போது ஒரு உருண்டை சோறை அப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த நாட்களில் நம்மளால் இயன்ற ஒரு பங்கை தூர இடங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு அனுப்ப வேண்டியது நமது கடமையாக காணப்படுகிறது. வின்ஃப்ரீ, ஓப்ராய் வின்ஃப்ரீ, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜோஷுவாங்க? ஓப்ரா வின்ஃப்ரீ யார்ப்பா? அவங்க 2002 அரௌண்ட் 23 years பேக் அவங்க $30 million சேரிட்டிக்கு அல்லது ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. 2002 $30 million அவங்க அந்த சேரிட்டி கொடுக்கும்போது நீங்கள் அவங்க ஷோ ஒரு வேளை பார்த்துருப்பீங்க. ஓப்ரா வின்ஃப்ரே பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஓப்ரா வின்ஃப்ரேன்னு ஒரு ஷோ. அப்போ அவங்கள்ட்ட அப்போ அந்த சமயத்தில் அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்தது பில் கிளின்டன். ஒரு பெரிய பிரசிடெண்ட்டை இன்டர்வியூ எடுக்கிறது சாதாரண ஆட்கள் எடுப்பாங்க. ஆனால் ஓப்ரா வின்ஃப்ரீயை இன்டர்வியூ எடுத்தது கிளின்டன் எடுத்தாங்க. அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஒரு டிவி ப்ரெசென்டரை அவங்க இன்டர்வியூ எடுத்தாங்க. ஏன்னு கேட்கும்போது அந்த சமயத்தில் அவங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்தனால அந்த சந்தோஷத்தில் அவங்க எல்லாருக்கும் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் என்று சொல்லிட்டு கிளின்டன் எடுத்தாங்க. அப்போ எடுக்கும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உற்சாகத்தை அல்லது எது உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது என்று கேட்கும்போது அவங்க சொல்லும்போது, when she was a small child, ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபுட்டு கிடையாது, ப்ராப்பர் ஷெல்டர் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் ஈவில் 24th நைட்டில் நல்ல குளிர் நேரம், ஆகாரம் இல்லை. அப்போ 3 nuns ராத்திரி கதவை தட்டி இவங்களுக்கு சூடு நல்ல ஹாட் சூப்பும் ஹாட் மீல்ஸும் கொடுத்து டாய்ஸும் கொடுத்தாங்களாம். when she was so young. அப்போ அந்த நேரத்தில் அது அவங்களுக்கு ஒரு உந்துதலாக அவங்க மனசில் பட்டு, நான் வளரும்போது நான் பெரிய ஆளாவேன், நான் ஒரு நாள் இதே மாதிரி பாவம்
கொடுப்பேன்னு சொல்லி அவங்க 2002 $30 million அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறது பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு நல்ல ஆகாரங்களை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சாப்பிடும்போது ஒரு உருண்டை எங்கேயோ இருக்கக்கூடிய பாவப்பட்ட ஜனங்களுக்கும் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்கள் இதயங்களை ஏவுவாராக. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு விதவையின் வீட்டில் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்தது. ஆனால் அவங்க அதில் முதல் அடைய செய்து யாருக்கு கொடுத்தாங்க? தீர்க்கதரிசியை கொடுத்த போது பாருங்க, அந்த மாவு செலவழிந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை. அந்த தாயும் சாப்பிட்டாங்க, மகனும் சாப்பிட்டாங்க, தீர்க்கதரிசியும் சாப்பிட்டாங்க, குடும்பத்தார் எல்லாரும் சாப்பிட்டாங்க. பஞ்சம் தீர்வுகளுக்கு ஒரு குறைவில்லாமல் இருந்தது. அதனால ஒருவேளை உங்கள் கையில் ஒரு மடி மாவு இருந்தால் கூட கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது செய்யும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்மை உள்ளவளாக இருக்கிறார். அதே மாதிரி ஒரு ஸ்மால் பாய், நம்ம ஜேக்கை போல் ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வைங்க, நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும்போது அவன்கிட்ட அவங்க மம்மி கொடுத்து விட்ட ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ், அதில் என்ன இருந்தது அனாயா? அந்த பாய்க்கு டிஃபன் பாக்ஸில் என்னமா இருந்து அனாயா? நீ நல்லா பாடுனேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டி என்னன்னு சொன்னா என்னம்மா? சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நல்ல ஹேண்ட்ஸ் கொடுத்துருங்க. பாருங்க, 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. அதை ஆண்டவருக்கு கையில் கொடுத்த போது என்ன ஆச்சுது? அது ஆண்டவர் அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் பிச்சு கொடுக்க சொன்னாங்க. எல்லாரும் மோர் தேன் 5,000 மென் இல்லையா, 5,000 பேருக்கு அதிகமான புருஷர்களே இருந்தாங்க. மனைவி இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட 30,000 பீப்புள் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லை, அப்புறம் என்ன ஆச்சுது? மீதி 12 கூடை நிறைய எடுத்தாங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஜாக்கு டிஃபன் பாக்ஸில் இருக்க மாதிரி கொஞ்சம் போல 5 அப்பமும் 2 மீன் இருந்தாலும் அதை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும்போது பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அது உதவியாகவும் மீதியும் எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்வார். ஓகே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமக்கு கொஞ்சம் நேரம் கூடி போய்விட்டது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாக. அப்படி தேவ சமூகத்தில் நம்ம எழும்பி நின்று தேவ ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் அஜ்மான் பகுதியிலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் தேவ சமூகத்தில் கடந்து வந்து பாட்டி உண்மை ஆராதிக்க ஆண்டவர் தந்த இந்த நல்ல சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தங்கள் தாளந்துகளை எல்லாம் தேவநாமத்துக்கு மகிமையாய் இந்த பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாடாதவர்களையும் வரக்கூடிய நாட்களில் தேவனுக்காக தங்களுக்கு ஏதாவது செய்யும்படியான சிலாக்கியத்தை, கிருபைகளை, வாஞ்சைகளை அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாளில் வர முடியாத பிள்ளைகளையும் அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் வர வர விருத்தி அடையவும், தேவநாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரை எங்கேயோ இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் மிகுதியான நேரத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதங்கள் கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்னும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர். ஆமேன், ஆமேன்.
சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.